ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 26ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐ வாண்ட் யூ டு, ஐ நீட் யூ டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஐ நீட் யூ டு பயன்படுத்தி பேசலாம் அண்ட் எங்கெல்லாம் ஐ வாண்ட் யூ டு பயன்படுத்தி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். I want you to, I need you to. Friends, I want you to, I need you to சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம குறிப்பிட்ட இடத்துல நம்ம குறிப்பிட்ட வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் யூ டு பயன்படுத்துவதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இதை செஞ்சால் பரவாயில்ல, அதாவது நீங்கள் இதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஐ வாண்ட் யூ டு பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ நீட் யூ டு பயன்படுத்தும் போது நீங்கள் தேவைப்படும் அல்லது விரும்பிய ஒன்றை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஐ நீட் யூ டு பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிள் கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு clean this, ஐ நீட் யூ டு clean this. ஐ வாண்ட் யூ டு clean this அப்படின்னா நீங்கள் இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுவே ஐ நீட் யூ டு clean this அப்படின்னா நீங்கள் இதை சுத்தம் செய்ய வேண்டும். ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் இதை செய்யணும் நான் விரும்புகிறேன், செகண்ட் ஒன் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதாங்க ரெண்டுக்குமான வித்தியாசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் எங்கே எல்லாம் ஐ வாண்ட் யூ டு பயன்படுத்தலாம், எங்கே எல்லாம் ஐ நீட் யூ டு பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னு. ஐ வாண்ட் யூ டு பி எக்ஸைட்டட், நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு பி ரிலீவ்ட், நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு யூஸ் திஸ், நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு பி ஹியர், நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் இதை பண்ணுனா பரவாயில்ல, நீங்கள் இங்கே இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் இதை செஞ்சால் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம ஐ வாண்ட் யூ டு பயன்படுத்தி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நாம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்க. ஐ வாண்ட் யூ டு சே தட் டு ஹிம், அதை நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டும். ஐ வாண்ட் யூ டு do something else, நீங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு லிசன் டு மீ, நீங்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும். ஐ வாண்ட் யூ டு டெலிவர் தி பார்சல், நீங்கள் பார்சலை வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு forget the incident, அந்த சம்பவத்தை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு give that to me, அதையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு tell me the truth, நீங்கள் என்னிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு think about that, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to stare at that issue, நீங்கள் பிரச்சனையை உற்று நோக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to put your hands on it, நீங்கள் அதில் உங்கள் கைகளை வைக்க விரும்புகிறேன். I want you to go back, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to notice them, நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to imagine the crisis, நெருக்கடியை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to take a moment for this, இதற்கு நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to take a trip, நீங்கள் ஒரு பயணம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I want you to speak for me. நீங்கள் எனக்காக பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to concentrate. நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to take a look at my child. நீங்கள் என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want you to watch this. நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லா சென்டென்சஸையும் உங்கள் சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டே டு டே லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேச பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஆர்வமும் கூடும். அடுத்ததாக நாம் ஐ நீட் யூ டு யூஸ் பண்ணி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். I need you to come here and help me. நீங்கள் இங்கு வந்து எனக்கு உதவ வேண்டும். I need you to make money. எனக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும். I need you to score more. நீங்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும். I need you to fight for me. எனக்காக நீங்கள் போராட வேண்டும். I need you to do this. நீங்கள் இதை செய்ய வேண்டும். I need you to be honest with me. நீங்கள் என்னுடன் நேர்மையாக இருக்க வேண்டும். I need you to turn things around. நீங்கள் விஷயங்களை மாற்ற வேண்டும். I need you to discuss it. நீங்கள் அதை விவாதிக்க வேண்டும். I need you to love me despite my beliefs. என் நம்பிக்கை இருந்த போதிலும் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும். I need you to have a sense of that. நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். I need you to handle this. நீங்கள் இதை கையாள வேண்டும். I want you to finish it off. நீங்கள் அதை முடிக்க வேண்டும். I need you to be a little gutsier. நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டும். I need you to postpone the meeting. நீங்கள் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். I need you to save them. நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். I need you to tell me what went wrong. என்ன தவறு என்று நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும். I need you to greet our guests. நீங்கள் எங்கள் விருந்தினர்களை வாழ்த்த வேண்டும். I need you to follow me. நீங்கள் என்னை பின்தொடர வேண்டும். I need you to accompany him. நீங்கள் அவருக்கு துணையாக வர வேண்டும். I need you to withdraw money. நீங்கள் பணத்தை எடுக்க வேண்டும். I need you to tolerate him. நீங்கள் அவரை பொறுத்து கொள்ள வேண்டும். I need you to participate. நீங்கள் பங்கேற்க வேண்டும். I need you to spend for me. எனக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். I need you to carry this. நீங்கள் இதை எடுத்துச் செல்ல வேண்டும். I need you to do me a favor. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 26ல I want you to, I need you to யூஸ் பண்ணி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல தாராளமாக நீங்கள் என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.